நீண்ட காலமாகவே பொதுத்துறை அரசு நிறுவனங்களின் ஆதிக்கத்தில் இருந்த இந்திய பாதுகாப்புத் துறையின் பல்வேறு பகுதிகளில் இப்போது உள்நாட்டு தனியார் துறையினரும் தங்கள் பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். ஒரு காலத்தில் ஆயுத தளவாடங்களை பெருமளவில் இறக்குமதி செய்து வந்த இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உருவாக்கி வருகிறது. மேலும் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஏவுகணை மற்றும் வழிகாட்டப்பட்ட குண்டுகளின் வடிவமைப்பு, தயாரிப்பு மற்றும் உற்பத்தியில் பங்கேற்க உள்நாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஐதராபாத்தில் உள்ள DRDOவின் ரிசர்ச் சென்டர் இமாரத் அழைப்பு விடுத்துள்ளது. மிசைல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் பிரிவின் கீழ் உள்ள திட்டங்களுக்காக உருவாக்கம் மற்றும் உற்பத்தி கூட்டாளிகள் என்ற அடிப்படையில் தனியார் நிறுவனங்களை கண்டறிந்து பட்டியலிட விருப்பம் தெரிவித்தல் அறிவிப்பான EOI வெளியிடப்பட்டுள்ளது. அக்னி, பிருத்வி, ஆகாஷ் மற்றும் பினாகா போன்ற உள்நாட்டு ஆயுதங்களின் உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதே இதன் நோக்கமாகும். இறுதிப் பட்டியலில் இடம்பெறும் நிறுவனங்கள் பின்னர் குறிப்பிட்ட திட்டங்களுக்கான முன்மொழிவு கோரல், அதாவது RFP நடைமுறைகளுக்கு பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் DRDO வடிவமைத்த ஆயுதங்களை வெறும் உற்பத்தி மட்டும் செய்யாமல் அந்த ஆயுத அமைப்புகளின் உருவாக்கம், உதிரி பாகங்களை இணைத்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிலும் ஈடுபடும் என்றும் கூறப்படுகிறது. ஒருங்கிணைப்பு மற்றும் தகுதி சான்றளிப்பு ஆகியவற்றிற்கு தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன்களை கொண்ட இந்நிறுவனங்கள் DRDO யூசர் ட்ரையல் சோதனைகளை நிறைவு செய்த பிறகு ஆயுதப்படைகள் வழங்கும் உற்பத்தி ஆணைகளை நிறைவேற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் DRDOவால் அடையாளம் காணப்பட்ட விநியோக சங்கிலியுடன் இணைந்து செயல்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட DRDO ஆய்வகத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு ஆயுதங்களின் பயன்பாட்டு காலத்தில் தேவைப்படும் மேம்படுத்தல்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தளவாட ஆதரவு ஆகியவற்றிற்கும் தனியார் நிறுவனங்கள் பொறுப்பேற்கும். விண்ணப்பிக்கும் நிறுவனங்கள் சிக்கலான அமைப்புகளை ஒருங்கிணைப்பதில் அனுபவம், பயிற்சி பெற்ற தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் நிறுவப்பட்ட தர உத்தரவாதம் மற்றும் தர கட்டுப்பாட்டு அமைப்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றும், திட்டத்தை பொறுத்து நிறுவனங்கள் 50 அல்லது 100க்கும் மேற்பட்ட அலகுகளை பெருமளவில் உற்பத்தி செய்யும் திறனையும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான விரிவான நிதி, தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு தேவைகளும் இந்த விருப்பம் தெரிவித்தல் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டங்கள் ஆயுதங்கள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களை உள்ளடக்கி இருப்பதால் வெடிப்பொருட்களை கையாள்வதற்கான விரிவான தேவைகளையும் DRDO வகுத்துள்ளது. பாதுகாப்புத்துறை சார்ந்த பொருட்களுக்கான செல்லுபடியாகும் தொழில் உரிமமும் விண்ணப்பதாரர்கள் பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பிடம் இருந்து தேவையான உரிமத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆயுத ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பான முறையில் வெடிப்பொருட்களை கையாள்வதற்கு ஏற்ற உள்கட்டமைப்பை கொண்டிருக்க வேண்டும். எந்தவொரு நேரத்திலும் TNT மற்றும் RDX உள்ளிட்ட குறைந்தது 5 டன் வெடிப்பொருட்களை சேமித்து வைக்கும் திறன் கொண்ட வெடிப்பொருள் சேமிப்பு வசதியை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்களின் தொழில்நுட்ப திறன்கள், உரிமங்கள் மற்றும் சான்றிதழ்கள், நிர்வாக அனுபவம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் DRDOவின் நிபுணர்கள் அடங்கிய குழு விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்யும் என்றும், இறுதிப் பட்டியலை தயாரிப்பதற்கு முன் பங்கேற்கும் நிறுவனங்களின் உள்கட்டமைப்பு மற்றும் திறன்களை அந்நிறுவனங்களின் வளாகங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளின் உருவாக்கம் மற்றும் உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிக்க DRDO எடுத்துள்ள இந்த நடவடிக்கை இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறை அடித்தளத்தை வலுப்படுத்துவதுடன் மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்களை இந்த நடவடிக்கை ஊக்குவிக்கும் என்றும் கூறப்படுகிறது.